Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ தியரி எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்குல நவம்பர் டிசம்பர் 2024. ஸோ அந்த தியரி எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் CD 3302 ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன். ஸோ ஹெச்சிஐயோட இது வந்து ஒரு எலெக்டிவ் நம்ம பயோமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்களோட கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ CD 3302 ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன். So first unit பார்த்தோம் அப்படின்னா HCA and usability. So ஹியூமனுக்கும் as a கம்ப்யூட்டருக்கும் என்ன அந்த இன்ட்ராக்ஷன் நம்ம எப்படி கொடுப்போம், ஸோ என்னென்ன அந்த லைக் இன்டகிரேட்டட் நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அந்த இன்டகிரேஷன் மாதிரி இங்கே என்னெல்லாம் இருக்கும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல என்னென்னா கான்டெக்ஸ்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன், எர்கோனாமிக்ஸ், டிசைனிங் இன்ட்ராக்டிவ் சிஸ்டம்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்கும். இதில் வந்து யூசரோட காக்னிஷன்ஸ் வந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், அதேமாதிரி காக்னிட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ஸோ இது எல்லாமே இருக்கும். ஸோ ஆஸ் பர் சிலபஸ் வைஸ் நமக்கு என்னென்ன 2 மார்க்ஸ் இருக்கலாம், என்னென்ன 16 மார்க்ஸ் இருக்கலாம், தியரி வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் தான் நம்ம ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸு வித் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்ட் ஏ பார்த்தோம் அப்படின்னா டிஃபைன் எர்கோனாமிக்ஸ் அண்ட் இட்ஸ் ரோல் இன் இன்டராக்ஷன் டிசைன். ஸோ என்னென்ன எர்கோனாமிக்ஸ் இருக்குது, ஸோ அதில் என்னென்ன ரோல்ஸ், இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸு, ரூல்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. Then what is usability? Usability என்ன and why it is important in HCA? Human computer interactionல ஏன் இது important அப்படின்னு சொல்கிறோம். Then cognitive frameworksனா என்ன? ஸோ cognitive framework அப்படின்னு பார்க்கும்போது user cognitionனா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். Then what is universal usability? ஸோ universal usabilityனா என்ன அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ universal அப்படிங்கும்போது இங்கே வந்து நமக்கு predicted, unpredicted அந்த மாதிரி நமக்கு usabilities வரும். Then difference between user centered design and system centered design. So user design பண்ண அந்த இது எப்படி, system design பண்ண எப்படி. Then what are usability guidelines? ஆல்ரெடி நம்ம வந்து usability என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா ரோல்ஸ் அண்ட் their guidelines, அதோட எக்ஸாம்பிள்ஸ். அப்போ இதில் வந்து அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இதுவும் பார்த்துக்கோங்க. Then define the term conceptualizing interaction. So conceptualizing interaction என்ன, அதோட ரோல்ஸ், பர்பஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இதுவும் பார்த்துக்கோங்க. Then part B அப்படின்னு பார்த்தோம்னா explain the context of interaction and discuss the role of ergonomics in HCI. ஸோ HCIல என்னென்ன எர்கனாமிக்ஸ் இருக்குது, அதோட ரோல்ஸ் என்ன, நம்ம எப்படிலாம் அதை டிசைன் பண்ணலாம், ஸோ இன்ட்ராக்ஷனுக்கு நம்ம எப்படி அதை கைட் பண்ணலாம். Then discuss the principles and theories of usability with suitable examples. என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஸோ நம்ம தியரிஸை வந்து எப்படி நம்ம கொடுக்கலாம். Then explain cognitive frameworks and their role in understanding users. யூசர்ஸை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். Then discuss user-centered approach and their application in designing interactive systems. நம்ம interactive systems எப்படி டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் explain universal usability and its importance. ஸோ universal usability என்னன்னு 2 மார்க்ஸ்லையும் பார்த்துருந்தோம். ஸோ அதோட ஆர்கிடெக்சர்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது மூலமாக நம்ம எப்படி இன்ட்ராக்ஷன் டிசைன் பண்ணலாம், ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. தென் செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராக்ஷனோட ஸ்டைல்ஸ். ஸோ என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, ப்ரோட்டோடைப்ஸ் என்ன, ரூல்ஸ் என்ன, நேவிகேஷன் மெத்தட்ஸ் என்ன, என்விரான்மெண்ட்ஸ் என்ன, என்னென்ன ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். தென் எக்ஸ்பிரசிவ் ஹியூமன் அண்ட் கமாண்ட் லாங்குவேஜ், என்னென்ன லாங்குவேஜஸ் வந்து நம்ம சிஸ்டம்க்கு புரியுற மாதிரி கொடுப்போம் ஆஸ் அ கம்ப்யூட்டர் கொடுக்குற மாதிரி. அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன் என்ன, இதுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது HCI பேட்டர்ன்ஸ்னால் என்ன. தென் டிஃபைன் ஃப்ளூயிட் நேவிகேஷன் அண்ட் கிவன் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ HCI பேட்டர்ன் அப்படிங்கும்போது அதோட ப்ரோட்டோடைப்ஸ், அதோட ரூல்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், and then other advantage applications இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. Then prototyping in HCI. Then difference between expressive human languages and command languages. ஆல்ரெடி நம்ம command languageனா என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம், expressive human language அப்படிங்கிறதும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. Then immersive environment, immersive and immersive environment, ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. Then what is direct navigation? ஸோ நம்ம நேவிகேஷனை டைரக்டாக எப்படி நம்ம கொடுப்போம், இன்டைரக்டாக எப்படி கொடுப்போம் நம்ம இன்ட்ராக்ஷன் சிஸ்டம்க்கு. Then part B பார்க்கும்போது explain different HCI patterns and their importance. ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதோட பேட்டர்ன்ஸ் என்ன, அதோட ரோல்ஸ் என்ன, இது நம்ம எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம், ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. Then describe the various interaction styles. என்னென்ன இன்ட்ராக்ஷன் ஸ்டைல்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் நம்ம டைரக்ட் நேவிகேஷனா இல்லை ஃப்ளூயிட் நேவிகேஷனா, ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன். ஸோ என்னென்ன கம்யூனிகேஷன் இருக்குது, கொலாபரேஷன்ஸ் என்ன இருக்குது நம்ம இம்மர்சிவ் என்வரான்மெண்ட்டில். ஸோ மெர்சிவ் அண்ட் இம்மர்சிவ்க்கு நம்ம கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன் படித்து வச்சுக்கோங்க. Then explain the role of prototyping in HCI. நம்ம HCI design methodsக்கு என்னென்ன prototyping இருக்குது.
Then write short notes on fluid navigation. என்னென்ன fluid navigation இருக்கு. Then third unit பார்த்தோம் அப்படின்னா user experience design. So user experience design அப்படிங்கும்போது frameworks, என்னென்ன frameworks யூஸ் பண்ணுவோம் for user centric computing. Then what are the computational models, என்னென்ன computational models யூஸ் பண்றோம். Then என்னென்ன experience, advancing the user experience என்னலாம் இருக்கு. Then timely user experience இதெல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன்னா என்ன, டேட்டா விசுவலைசேஷன் மெத்தட்ஸ் என்ன, அதோட ரோல்ஸ் என்ன, தென் வாட் ஆர் கம்ப்யூட்டேஷனல் மாடல்ஸ், என்னென்ன கம்ப்யூட்டேஷனல் மாடல்ஸ் இருக்குது, தென் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் டைம்லி யூசர். ஸோ இங்கே வந்து நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன, அதோட டிசைன்ஸ் என்ன, அதோட ரோல்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஃபைனலாக அதில் டைம்லி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சர்ச். Next, discuss frameworks for user-centric computing. என்னென்ன user-centric computing இருக்கு. Then explain the importance of advancing the user experience. என்னென்ன user experience ஓட advancing methods இருக்குது. Then discuss the role of data visualization. So data visualization அப்படிங்கும்போது நம்ம exploratory conceptsம் இங்க உள்ள வரும். Then computational models. So computational modelsனா என்ன, அதுல என்னென்ன அதில் என்னென்ன methods இருக்குது, then அதில் என்னென்ன applications இருக்குது. Finally, explain the concepts of information search. So information search வந்து நம்ம human computer interactionல எப்படி பண்ணுவோம். Next, fourth unit. So fourth unit பார்க்கும்போது அதே methods, but task analysis எப்படி பண்ணுவோம், dialogue வந்து எப்படி நம்ம notations கொடுப்போம் ஹியூமனுக்கும் கம்ப்யூட்டருக்கு இடையில, ஸோ அதில் என்னென்ன evaluation techniques இருக்கு, ஸோ இந்த மாதிரி பார்ப்போம். அப்போ task analysisனா என்ன, அதில் HCA என்ன, then usability testing என்ன, அதோட purpose என்ன, ஃபைனலாக heuristic evaluation என்ன, then difference between predictive and analytics, then dialogue notations. ஸோ இதில் பார்ட் பி அப்படின்னு பார்த்தோம்னா எவாலுவேஷன் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது நம்ம HCA ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ஆஸ் வெல் அஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும். தென் ஹியூரிஸ்டிக் எவாலுவேஷன். ஸோ ஹியூரிஸ்டிக் அப்படின்னாலே அன்இன்ஃபார்ம்டு. ஸோ அப்போ அந்த மெத்தட்ஸ் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன வால்க் த்ரூஸ் இருக்குது, ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னலாம். தென் டாஸ்க் அனாலிசிஸ். ஆல்ரெடி இந்த யூனிட்டே நமக்கு டாஸ்க் அனாலிசிஸ் தான். ஸோ அது என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் இன் காக்னிட்டிவ் சிஸ்டம்ஸ் என்ன. தென் எக்ஸ்பிளைன் ப்ரிடிக்டிவ் மாடல்ஸ். என்னென்ன ப்ரிடிக்டிவ் மாடல்ஸ் இருக்குது, ஸோ அதில் என்னென்ன யூசர் அனாலிட்டிக்ஸ், அதில் என்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம HCA டெவலப் பண்ணலாம். தென் டயலாக் நோட்டேஷன்ஸ் என்ன, அதோட ரோல்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ரூல்ஸ், அதோட ப்ரோட்டோடைப்பிங்ஸ் இதெல்லாமே பார்ப்போம். அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம யூசர் இன்ட்ராக்ஷன்ஸை டிசைன் பண்ணுவோம். தென் 5th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராக்ஷன் டெக்னிக்ஸ் ஃபார் வெப் அண்ட் மொபைல். ஸோ வெப் அண்ட் மொபைலுக்கு நம்ம என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நம்ம டிசைனிங், வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணுறது, சோஷியல் மீடியா, இல்லை கொலாபரேட்டிவ் என்விரான்மெண்ட்ஸ் லைக் என்னென்ன மாடல் மூலமாக வந்து நம்ம கொலாபரேட் பண்ணலாம், அண்ட் தென் என்னென்ன ஏஜென்ட்ஸ் இருக்குது, அவதாஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், மொபைல் கம்ப்யூட்டிங், வியரபிள் கம்ப்யூட்டிங், ஸோ இதெல்லாமே பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்ட் ஏ வந்து யுபிக்யூட்டஸ் கம்ப்யூட்டிங். ஸோ யுபிக்யூட்டஸ் கம்ப்யூட்டிங்னா என்ன, ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதில் வந்து யுபிக்யூட்டஸ் பார்க்கும்போது அதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஃபீச்சர்ஸ், ரோல்ஸ், யூசர்ஸ் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. தென் மல்டி மாடல். என்னென்ன நம்ம டிஃபைன் இல்லை வாட் இஸ் கொடுக்குறோமோ ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த 5 கேட்டகரிஸுமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு கெட் அ குட் ஸ்கோர்ஸ். தென் கீ டிசைன் பிரின்சிபல்ஸ். என்னென்ன பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம வெப்சைட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். தென் வாட் ஆர் ஏஜென்ட்ஸ் அண்ட் அவதாஸ். ஏஜென்ட்ஸ்னா என்ன, அதில் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸு. தென் அவதாஸ் அதோட டைப்ஸு. தென் வியரபிள் கம்ப்யூட்டிங்னா என்ன. ஸோ பார்ட் பி பார்க்கும்போது டிஸ்கஸ் த கீ ஃபீச்சர்ஸ், அதோட கன்சிடரேஷன்ஸ் என்ன இருக்கும், இதை எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் வெப்சைட்டில். தென் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன, அதோட கான்செப்ட்ஸ் லைக் கொலாபரேட்டிவ் என்விரான்மெண்ட்ஸ். தென் HCA டிசைன் யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன கொலாபரேட்டிவ் என்விரான்மெண்ட்ஸ் பண்ணலாம். தென் மொபைல் அண்ட் வியரபிள் கம்ப்யூட்டிங்னா என்ன, ஸோ இதை வந்து நம்ம கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்டும் கேட்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக மொபைல் கம்ப்யூட்டிங்னு கேட்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக வியரபிள் கம்ப்யூட்டிங் கேட்கலாம். ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் அதுக்கும் நீங்கள் ரோல்ஸு, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. தென் எக்ஸ்பிளைன் மல்டி மாடல் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் டிசைனா என்ன, அதில் மல்டி மாடல் இன்டர்ஃபேஸ் டிசைன், அதோட டைப்ஸு இது எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் ஃபைனலாக டிஸ்கஸ் த எத்திக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். என்னென்ன எத்திக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது HCA டிசைன் டெவலப் பண்ணுறதுக்கு ஃபார் வெப் அண்ட் மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அப்போ என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது லைக் வெப் அண்ட் மொபைலுக்கு, இங்கே நமக்கு மேபி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி கூட மேபி இன் டைம் வந்து நமக்கு கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு அனலிட்டிக் ஆஸ் அ ஹியூமன் ஒரு யூசர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த யூசரை வந்து கம்ப்யூட்டர் எப்படி அனலைஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம கேட்குற மாதிரி இருக்கலாம். ஸோ என்னென்ன ப்ரிடிக்டட் கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆன்சர்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ கீப் வாட்ச் அண்ட் கீப் ஃபாலோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.